வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸு ரூ. 100 நோட்டு தாங்க. பெரிய சைஸு ரூ. 100 நோட்டு 2 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் சேல்ஸுக்கு கொடுத்துருக்கோங்க. இந்த நோட்டு எந்த காலகட்டத்தில் வந்துச்சு, எந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்ததுக்கு, இந்த நோட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு வெளியிட்டிருப்பாங்க. பெரிய சைஸு ரூ. 100 நோட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் கையில் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு பெரிய சைஸ் அந்த நோட்டு இருக்கும். அதாவது நோட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சாரி அவர் கையெழுத்து போட்டிருக்காருங்க. 1960 வெளியிட்டிருக்காங்க. 2 சிக்னேச்சர் தான், ஒன்று ஐயங்கார், இன்னொன்று பட்டாச்சாரி. 2 சிக்னேச்சர் தான் நோட்டில் வெளியிட்டிருப்பாங்க. சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா AC 52 39 40 08. நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் சிம்பிள் முதற்கொண்டு சரி, இந்த அசோக சக்கரம் எல்லாம் இந்த கீழே வந்து ரூ. 100 நோட்டு சிம்பிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த நடுவில் மட்டும் தான் கொஞ்சம் போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 66 வருஷம் ஆகிக்கச்சு போச்சுங்க. இது வெளியிட்டு 66 வருஷம் கடந்தாலும் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்மை மாறாமல் இருக்குது நோட்டு. இன்றைக்கி இருக்க நோட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷம் நோட்டே வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. இது 66 வருஷம் ஆகிப்போச்சு நோட்டு. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரூ. 100 நோட்டு 50 நோட்டு புழக்கத்தில் இருக்க நோட்டை நம்ம கைப்பட்டு எவ்வளோ அழுக்காயிருது. இதெல்லாம் 66 வருஷம் இந்த புழக்கத்தில் இருந்த நோட்டு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் போட்ட சிம்பிள் தாங்க இது. கிளியராக இருக்கும். இந்த ரூ. 100 RS அப்படிங்கிற ரூ. 100 வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்கும். நோட்டு பார்டரில் எங்கேயுமே சரிங்க, எங்கேயுமே இதாக இருக்காது. ரிசர்வ் பேங்க் சிம்பிள் முதற்கொண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த நோட்டு வந்து. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். இந்த நோட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு கொஞ்சம் மாதிரி பார்த்துங்க. 2வது நோட்டு பார்க்கலாம் வாங்க. 2வது நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து வந்து ஐயங்கார் கையெழுத்து தாங்க. அதான் சொன்னேன், இந்த நோட்டை பொறுத்தவரை 2 சிக்னேச்சர், ஒன்று பட்டாச்சாரி, இன்னொரு ஐயங்கார், 2 சிக்னேச்சர் தான் வந்திருக்கும். இதில் சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க. அதாவது AAB 81 AA 81ங்க 39 70 நம்பரே வித்தியாசமாக தான் இருக்கும், ஃபேன்சி நம்பராக தான் இருக்கும். இந்த 100 சிம்பிள் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கடுகளவு கூட கொஞ்சம் கூட கிளியாமல் இந்த ஹோல்ஸ் வந்து வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்டோட தன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. நோட்டு சாதாரணமாக தான் இருக்குது. நோட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். அவ்வளோ திக்னஸ் இல்லாமல் அந்த நோட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நோட்டு புழக்கத்தில் இருந்தாலும் தன்மை மாறாமல் இருந்திருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த நோட்டெல்லாம் கொஞ்சம் ரேர் வேர்டில் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய நோட்டை பார்க்குறதும் சரி, பாதுகாக்கிறதும் சரி. நான் என்னோடய வீடியோ பொறுத்தவரை நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கைக்கு வந்ததுக்கப்புறம் எந்த பெரிய நோட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கவர் போட்டதுக்கப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் சரி கையில் எடுப்பேன். என்னோடய கை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நோட்டெல்லாம் பிடிக்கும் போது கை சோப் போட்டு கழுவிட்டு தான் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நோட்டே கையில் எடுத்து பிடிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக பார்க்குற நோட்டுங்க இது. இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதில் வந்து கடந்து போயிட முடியாது. இன்றைக்கி நான் வந்து இந்த நோட்டை கையில் பிடிச்சி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் 1960 இந்த நோட்டை வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளாக தான் இருக்கணும். அதாவது லட்சாதிபதியாக தான் இருந்திருக்கணும். அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரைனா அதாவது ₹60 ₹4 அந்த மாதிரி காசு தான். அதுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சைஸு நோட்டு வச்சுருக்கணும் எல்லாத்துலேயும் எளிதில் வந்து எல்லாத்துலேயும் இந்த நோட்டு கிடச்சிடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய வேலைக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா நெல், கம்பு, சோளம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பணம் கொடுத்ததே கிடையாது. 2000க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாறி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விவசாய வேலைக்கு போனால் கூட ₹400 ₹500 சம்பளங்கிறது மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த காலகட்டத்தில் அந்த நோட்டு இருந்த காலகட்டத்திலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பணத்துக்கு வந்து பெரிய விஷயங்க. இன்றைக்கி நான் அசால்ட்டாக ஒவ்வொரு வீடியோவில் நான் பிடிச்சி போடுற நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கனவாக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த நோட்டை பார்க்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் எடுத்து போடுறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு வரலாறு சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னமும் கையில் வச்சுருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு இதை நான் சொல்லும் போது இது என்னென்னு தெரியாது. நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இந்த பேட் கமெண்ட் தான் அதிகமாக வருது. அதாவது உங்களுக்கு தெரியலனா உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேளுங்க, இல்லை அப்பா அம்மாட்ட கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நாலேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கும் வந்து வயசு வந்து பெரிய வயசெல்லாம் கிடையாது. என்னோடய வயசு வந்து ரொம்ப கம்மி தாங்க. இருந்தாலும் இதில் நாலேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஆர்வத்துக்கும் சரி, என்னோடய காயின் கலெக்ஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய தாத்தா கிட்ட நான் கேட்டு தான் தெரிஞ்சு இந்த நாணய கலெக்ஷன் உள்ளே நான் வந்திருக்கேன். இதில் எப்படி ஆரம்பித்தேன்னா எங்களோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவர் பண்ணும்போதெல்லாம் நான் சும்மா தான் நின்று பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவர் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நான் சேகரிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானே ஒரு 25 வருஷமாக இதை சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் இது வந்திருக்கேன்.
என்னோடய கலெக்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கலெக்ஷனுங்க. நான் இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நோட்டெல்லாம் பிடிக்கும்போது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம ஒரு ₹1,00,000 அசால்ட்டாக பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறோம். அன்றைய காலகட்டத்தில் இந்த ₹100 நோட்டை வச்சுட்டு நம்ம வெளியே போகிறது பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பெரிய சைஸ் நோட்டுங்க அந்த நோட்டு. நோட்டை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதில் அந்த நோட்டெல்லாம் தூக்கி வெளியில் வந்துட முடியாது. பாக்கெட்டில் மடித்து வைக்க முடியாது. இவ்வளோ பெரிய நோட்டை வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டு மேலே இருக்கும். அந்த நோட்டை 2ஆக மடித்து வச்சிங்கன்னா பாக்கெட்டு மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய நோட்டுங்க இது. இந்த நோட்டுக்கெலாம் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பொக்கிஷ நோட்டு தான். இந்த 2 நோட்டுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 2 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த நோட்டெலாம் ரொம்ப ரேர் ரேட்டில் தான் இருக்கும். நம்ம சேனலில் அந்த 2 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு தாங்க கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க, கால் பண்ணி ஜிபே பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம கொரியர் பண்ணிடலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்தா ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் தான் ரெகுலர் கடையாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்க்கெட்டில் நம்ம ரெகுலராக கடை போட்டுட்ருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்மள்ட்ட வந்து வாங்குறது விற்கிறது 2மே இருக்குங்க. சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்.